வெல்கம் பேக் காய்ஸ். ஃபைனலி ஐபிஎல் 2025 ஷெடியூல் வந்துருச்சு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண விதமாக ஆர்சிபியோட மேட்ச் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 22 மார்ச் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த மேட்ச் பற்றி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் நான் இப்போ கொடுக்க போகிறேன். என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னா, ஆர்சிபி வந்து இந்த மேட்ச்சை ஒரு குவைட் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுவாங்கன்னு என்னோடய ஓப்பன் ப்ரெடிக்ஷன். ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு பார்த்தோன்னா சண்டே, அதாவது 3:30 மேட்ச். சண்டே வந்து 2 மேட்ச் இருக்குது. 23 மார்ச் அன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. இது ஒரு நல்ல மேட்சாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அன்றைக்கி நைட் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல் கிளாசிக்கோ சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் 23 மார்ச் அன்றைக்கி 7:30 PM ஃபர்ஸ்ட் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பயங்கரமான மேட்ச்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சு கண்டிப்பாக க்ளோஸாக போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக க்ளோஸாக போகும். பிகாஸ் ரெண்டு டீம்ஸுமே பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் சீசன் ரெண்டு டீமுமே சர்ப்ரைசிங்காக பிளே ஆஃப்ஸ் வரல. பட் இந்த சீசன் வந்து ரெண்டு டீம்ஸுமே கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் வரதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. ஸோ இது ஒரு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுது. அண்ட் 24 மார்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். இந்த மேட்ச் ஒரு சரியான ரிவெஞ்ச் மேட்சாக இருக்க போது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அவர் வந்து ஒரு ரிவெஞ்சுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். எல்எஸ்சிலேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க அவரை. இந்த மேட்ச்சில் வந்து எல்எஸ்சி ஓனர் கண்ணு முன்னாடியே அவர் போட்டு பொலன்னு எல்எஸ்சியை போட்டு பொலந்து எடுத்தார் கேஎல் ராகுல். அப்படின்னா இதோட பெரிய ரிவெஞ்சாக எதுவே இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக தெரியுது. பியூர் சினிமா அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அண்ட் 25 மார்ச் அன்றைக்கி குஜராத் டைட்டன்ஸ் vs கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்கு கரெக்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஃபன் ஃபீல்டான ஒரு ஷெட்யூல் அப்கமிங்னு சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமா ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் இருக்குது 28 அன்னைக்கு. ஒரு பயங்கரமான மேட்ச்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதை சூப்பரான மேட்சாக இருக்க போது. லாஸ்ட் டைம் வந்து ஃபேர்வெல் கொடுத்து அமிச்சாங்க சிஎஸ்கேக்கு. ஸோ விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்போம் காய்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் ஆர்சிபி ஃபேனாக நான் கண்டிப்பாக ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த டைம் அப்படின்னு ஒரு ஃபேன் பாயாக மட்டும் சொல்ல மாட்டேன். பட் டீம் வைஸ் பார்த்தாலுமே நல்லாயிருக்கு. சப்போஸ் ஹேஸ்வுட் இன்ஜுரி அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நுவான் துஷாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் படி பார்த்தா ஆர்சிபி வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நம்மளோட சேனலில் வந்து லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் லைவ் மேட்ச் டே ப்ரிவ்யூ அண்ட் ப்ராபபிள் பிளேயிங் 11 எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் காய்ஸ்.